Question number 9. Two poles of heights 6 meter and 11 meter stand vertically on a playground. ஒரு மைதானத்தில் விளையாட்டு மைதானத்தில் ரெண்டு போல் இருக்கு, ரெண்டு கம்பம் அதோட உயரத்தை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 6 மீட்ரு, இன்னொன்று 11 மீட்ரு. நேராக செங்குத்தாக நிற்கிது. எங்கே? இந்த பிளே கிரவுண்ட் மைதானத்தில். இஃப் த டிஸ்டன்ஸ்னால் தூரம், இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபீட், அந்த ரெண்டு கம்பத்துக்கும் அடிப்பாகம், ஃபீட்னா அடிப்பாகம், ரெண்டு கம்பத்தோட அடிப்பாகத்துக்குள்ள இடையில உள்ள தூரம் எவ்வளோன்னா 12 மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபீட் வந்து 12 மீட்டர். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப். அப்போ டாப்பில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப். அப்போ இந்த கணக்குக்கு நான் டயக்ராம் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் ட்ரா த டயக்ராம் இங்கே போடுறேன். ஒரு போல் எவ்வளோ? 6 மீட்டர். ஒன் போல் இஸ் 6 மீட்டர். ஒன் போல் height is 6 meter. Another pole height 11 meter. Another pole height 11 meter. இந்த pole என்ன? AB. இந்த pole என்ன நேம்? CD. இது எவ்வளோ? 11 meter. Both stands vertically on a playground. The distance between the feet. இது எவ்வளோ? 90 degree. இது எவ்வளோ ஆங்கிள்? 90 டிகிரி. ஏன்னா வர்டிக்கல். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபீட் எவ்வளோ? 12 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப். இந்த டாப்பில் உள்ள டிஸ்டன்ஸ், இதோட டாப் ஃபர்ஸ்ட் போலோட டாப் என்ன? ஏ. செகண்ட் போலோட டாப் என்ன? சி. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப். அப்போ ஏசி என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஏசி. இந்த மெஷர்மெண்ட் ஏசி என்ன? இந்த கணக்கை போடணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ட்ராப் ஒன் பர்பண்டிகுலர் ஃப்ரம் ஏ டு ஏலேருந்து இந்த சிடிக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரையணும். ட்ராப் ஒன் பர்பண்டிகுலர் ஃப்ரம் ஏ டு சிடி. அது எந்த இடத்துல மீட் பண்ணுது? இ. மீட்டிங் அட் த பாயிண்ட் இ. சியிலேருந்து டிக்குள்ள தூரம் எவ்வளோ? 11 மீட்டர். இது வந்து 6 மீட்டர். இந்த போலோட ஹைட்டு 6 மீட்ரு, அந்த போலோட ஹைட்டு 11 மீட்ரு. இது ஆங்கிள் 90 டிகிரி. பேஸ் வந்து 90 டிகிரி. த போல் மேக் 90 டிகிரி வித் த பிளே கிரவுண்ட். திஸ் போல் மேக் 90 டிகிரி வித் த பிளே கிரவுண்ட். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்? கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? வாட் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம்? ட்ரா ஏஇ பர்பண்டிகுலர் டு சிடி. Perpendicular to CD. Now you are getting one rectangle and one triangle. Rectangle and right angle to triangle. The rectangle, you know in rectangle the property of rectangle opposite sides are equal. This is 12 meter na. ABDE is a rectangle. Opposite sides are equal. Appo 12 meter na 12 meter. This is 6 meter AB 6 na. ED எவ்வளோ? 6 meter. அப்போ இது டோட்டல், இது வந்து ஹைட் வந்து 11 மீட்டர். இந்த 11ல் 6 மைனஸ் பண்ணுங்க. அப்போ இது 5 மீட்டர். அப்போ நவ் யூ ஆர் கெட்டிங் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. வி ஆர் கெட்டிங் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பேஸ் 12 மீட்டர், பர்பண்டிகுலர் 5 மீட்டர். அப்போ ஹைபாட்டனிஸ் கண்டுபிடிக்கணும். ஏசி இந்த ஹைபாட்டனிஸ் கண்டுபிடிச்சிட்டா அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப் ஆஃப் த போல்ஸ். அந்த ரெண்டு போலோட டாப் உயரத்தை டிஸ்டன்ஸ் அந்த உயரத்தை டாப்போட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏசி கண்டுபிடிக்கணும். அதுக்கு போய் பைத்தாகரஸ் தியரம். அப்போ பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏஇசி, என் ட்ரையாங்கிள் ஏஇசி. பைத்தாகரஸ் தியரம் எதுக்கு அப்ளை பண்ண முடியும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏஇசி பை பைத்தாகரஸ் தியரம். by Pythagoras theorem. எது பிக் சைடு? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது பிக் சைடு. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது பிக் சைடு.
அப்போ AC squared, the square of the hypotenuse, the square of the hypotenuse, that is AC squared, is equal to sum of the square of other two sides, that is AE squared plus EC squared, AE squared plus EC squared. What is AE? 12 squared. What is EC? 5 squared. 12 squared is 144. 5 squared 25. Total 169. AC squared equal to 169. Now we wanted to find AC. We wanted to find AC. For to find AC, AC squared equal to 169. 169 வந்து 13 into 13 எழுதலாம். AC squared வந்து AC into AC. அப்போ take square root on both sides. Square root எடுத்தால் தான் AC கிடைக்கும். Take square root on both sides. Take square root on both sides. அப்போ square root of AC squared. அப்போ square root of 169. I am taking square root on both the sides. Square root of AC squared, square root of 169. ஸ்கொயர் ரூட்லாம் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறையா படிச்சுட்டு இருக்கீங்க ஸ்கொயர் ரூட்டு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர்னா ஏசி இன்ட்டு ஏசி 169னா 13 into 13. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி இன்ட்டு ஏசி ஏசி 13 into 13 13. அப்போ ஏசி ஈக்குவல் டு 13 meters. ஏசி ஈக்குவல் டு 13 meters. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. Option A 13 meter. Option A 13 meter. Answer. Problem completed.